அன்று கணிதவியலுக்காக பூஜ்ஜியம் கண்டுபிடித்தவர் ஆரியப்பட்டர். மருத்துவ பயன்பாட்டிற்காக மயக்க மருந்து. ஆரோக்கியத்திற்காக ஆயுர்வேத மருத்துவம். தொழில் பயன்பாட்டிற்காக கிபி 1896 வரை வைரம். கடல் திசையறிய முதல் திசை காட்டும் கருவி. எண் கணிதத்திற்காக அல்ஜீப்ரா. உலகின் முதல் நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். ராணுவ யுத்திற்காக சதுரங்க விளையாட்டு. பாசனத்திற்காக முதல் அணை கல்லணை, முதல் நூற்றாண்டு. இன்று ஆண்டவனே, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்பா. தோர பாத்ரூம்ல பாட்டு கேட்காம குளிக்க மாட்டாரா? ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு தான் வாத்தி, வீட்டுக்கு இல்ல. முதல்ல சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணு. அடக்கு, அவனை அடக்கிறாத. ஏதோ பெருசா கொண்டாந்து விடுவான், அப்ப தெரியும் இந்த வாத்தியோட அருமை. கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில. ஓ கூகுள், டே மாப்ள, என்ன பெருசுங்க ரெண்டு பேரஞ்ச மாதிரி இருக்குதுங்க. மாப்பிள்ள சொல்லாம கூட ஓடி போயிட்டானோ? வந்துட்டான் அடப்பக்கா. விட்டு போட ஏதாவது இருக்குன்னு பார்த்தா எல்லாம் சாமி படமா இருக்கு. மாப்பிள்ளைய குளிப்பாட்டி மட்டும் தான் விடல, மற்றபடி எல்லா வேலையும் நம்ம தான் பண்ண வேண்டியது இருக்கு. அவனே ஒரு வெட்டி, அவனுக்கு தேய்ச்சி கொடுக்குற இவன் ஒரு தீ வெட்டி. ஏண்டா அப்படி எங்க தாண்டா போறீங்க தானா? அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உலகத்திலே கஷ்டமான வேலை எது தெரியுமா? வேலை இல்லாம இருக்கிறதா. நீங்க டெய்லி வேலைக்கு போறதுனால அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வயசு பசங்கனாலே வந்தான் போனான்னு தான் இருப்பாங்க. வயசு காலத்துல இவர் என்ன பண்ணாரோ யாருக்கு தெரியும்?
என்ன வாத்தியார் கிட்ட மாட்டினியா? ஆமா மாப்ள, தடி எடுத்து அடிக்காத குறைதான். உங்க அப்பா வாயை திறந்தாலே வாய்ப்பாடு தானே. அப்பாக்கள்னாலே அப்படிதானே பேசுவாங்க. விடு மாம்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடாரா? இவ்வளவு லென்த்தியா போகுது. உள்ள உண்டியல தான் இருக்க பாரு, உடைக்கலாம். அதெல்லாம் எப்போ உடைச்சாச்சு, சுமாரா. எப்படி இருக்கு? இது கண் ஆபரேஷன் பண்ணவங்க போடுற மாதிரி இருக்கு. கைட்டு இது இது வெல்டிங் பண்றவங்க போடுற மாதிரி இருக்கு. இதான் மங்காத்த அஜித் மாதிரி சூப்பரா இருக்கு. அது ஏய், ஒவ்வொரு கண்ணாடியும் 1 மாசம் சம்பளம். அப்ப சம்பளமே 500 ரூபா தானா? கண்ணாடி போடுறவனுக்கு கஷ்டம் எப்படி தெரியும்? ஏன் நீங்க போட்டு அழகு பாக்கலையா? இந்தப்பா இந்த பாலை குடி. அவருக்கு டீ கொடு. இது அவர் குடிச்சிட்டு ஜிம்முக்கா போறாரு. கொடுங்க. மனசு வருதா பாரு. திமுற பத்தியா ஊதாரி பசங்க. இன்னைக்கு இந்த ஊருக்கு பஸ் வர போகுது. அதுக்கு காரணமே இந்த ஊதாரிங்க தான். தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு காதல் ஜோடியால ஊர் கலவரம் ஏற்பட்டு இந்த ஊருக்கு 10 வருஷமா பஸ்ஸே வரல. இங்க இருந்து பள்ளிக்கூடம், காலேஜ், ஆஸ்பத்திரி, வேலைக்கு போறவங்க எல்லாருமே 2 கிலோமீட்டர் நடந்தான் போகணும். மக்களோட கஷ்டத்தை பார்த்து நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு இன்னைக்கு பஸ் வர வச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தில் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டது நம்ம ஹீரோ சிவா தான். வீரனாரே பாலி கிராமத்துல வீச்சருவா வீச வச்ச வீரனாரே எங்களை நீ காத்திடையா, வெற்றிகளை தந்திடையா. மாப்பிள்ள பஸ்ல ஏறிக்கோ, டிக்கெட் எடுக்க காசை நீ தந்துக்கோ. மாப்பிள்ள பஸ்ல ஏறிக்கோ, டிக்கெட் எடுக்க காசை நீ தந்துக்கோ. மேக்கப்ல ஃபிகர்கள்லாம் ஜொலிக்குதடா ஜொலிக்குதடா. பஸ் போல மனசு குலுங்குதடா குலுங்குதடா. டிக்கெட்டையும் வாங்கி நமக்கு பழக்கம் இல்ல. வித்தவுட் எப்பவுமே போறவங்க நாம. பஸ் இல்ல இன்னாம ஒரு கால்நடதா நாம. இந்த பஸ் நமக்கு சாமி, நீ கற்பூரத்தை காமி. ஓரம் போ ஓரம் போ, நம்ம பஸ் வருது ஓரம் போ. ஓரம் போ ஓரம் போ, நம்ம பஸ் வருது ஓரம் போ. மாப்பிள்ள பஸ்ல ஏறிக்கோ, டிக்கெட் எடுக்க காசை நீ தந்துக்கோ. வரப்புடா வயலுடா, பட்டி காடு அழகுடா. நாத்து மேல காத்துடா, நடத்துதடா தூத்துடா. உடம்புடா இரும்புடா, விச்சருவா மீசடா. பழகி நீயும் பாருடா, குழந்தை போல மனசுடா. தந்தானே தந்தானே செங்கமட்டி கல்லு ஒரசி பல்வலக போற மனுஷி. கொப்பளிச்ச பச்சை தண்ணிய கொஞ்சோண்டு தடியனுக்கு தப்பா ஆக்கி புட்டா. என் உசுரா தச்சு கொத்து புட்டா. ஓரம் போ ஓரம் போ, நம்ம பஸ் வருது ஓரம் போ. ஓரம் போ ஓரம் போ, பாலி பஸ் வருது ஓரம் போ. இழுத்து தள்ளு, தள்ளு 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 தள்ளு. ஓ சாமியா, நாங்களே வரோம் சாமியா, பஸ்ல வரோம் சாமியா. அடி பள்ளி வாங்குங்கோ, நல்லதெல்லாம் நடக்குங்கோ. புள்ளி நகம் போடுங்கோ, தைரியமும் கூட
ஓ சாமியோ மாட்டுக்கெல்லாம் புல்லுடா மனுஷன் தின்னா நெல்லுடா இந்த மண்ணில் விளைஞ்சத அள்ளி தரும் கையிட தண்ணி அடிச்சா மப்புல தடிக்கு விடு தப்புல தடுமாற கூடாதடா டிரைவரோட பிரேக்குல தந்தானே தந்தானே அதோரம் ஆடும் சிமிக்கு பார்த்தாலே பொட்ட சிரிக்கு நெஞ்ச போட்டு நறுக்கு இப்ப போறாலே மூஞ்ச திருப்பு ரத்தினமே அடி உன்னா நானும் கட்டணுமே ஓரம் போ நம்ம பஸ் வருது ஓரம் போ ஓரம் போ பாலி பஸ் வருது ஓரம் போ It's our beginning, we are the rock stars. We are but the beginning, we are gonna last. Come on guys, always be nice. Victory is our ulangayil, dream is our sakta pagil, itu the lifestyle. Yapavume don't fail, success. வேகம் உள்ளவரை நடிப்பேன் ரஜினிகாந்த் அறிவிப்பு. தமிழகமே வறண்டு கிடக்கிறது தலைவனின் வரவுக்காக. இது எப்படி இருக்கு? கத்தி சூப்பர்ரா. மாசமா உன் பின்னாடியே சுத்தி நான் தவுண்டு போய் நிக்கிறேன். அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? ஏ அனிதா, இங்க வாயே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த செடி மேல காட்டுற கருணையை என் மேல காட்டக்கூடாதா? யாருங்க நீங்க? ஏய் கம் லெட்ஸ் கோ. யாரா? அச்சிடாக் மாதிரி பின்னாடியே வரான். என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்ன, ஃபாலோ பண்றதுக்கு ஒரு லிமிட் இல்ல? ரிப்ளை வரலனா போக வேண்டியதானே? காஸ்ட்லியா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்து நின்னுட்டா பொண்ணு ஓடி போய் காதலிக்கிறேன்னு சொல்லிடுவாளாக்கும். ஹாபியே இவங்களுக்குலாம் காதலிக்கிறது தான். ஆனா அது உண்மையா இருக்காது. சும்மா உட்காரடி. இவன மாதிரி ஆளுங்க தான் இப்ப ஹாட் பிக்கப், தெரிஞ்சுக்கோ. போல வா.
அச்சுட்டாகா wherever you go I will follow. மாமா மாமா அக்கா உன்னை தேடிக்கிட்டு இருக்கு, இங்க வந்து படுத்திருக்கே, இறங்கு மாமா. இவர் தாங்க குழந்தை வேலு. போதை அதிகமான மரத்து மேல இருப்பாரு, போதை குறைஞ்சா தரையில மிதப்பாரு. நிறைய படிச்சிருக்காரு. இவருக்கு தெரியாத உலக விஷயம் எதுவுமே இல்லை. இந்த ஊர் இளைஞர்களுக்கு தோழன், மாமா, சித்தப்பா எல்லாமே இவர் தான். இந்த வர்ற மாப்பிள்ள அப்படி வாடா. நிக்கு சித்தப்பா ஏதாவது சிக்கு புக்கு நல்லா சீச்சு பாருங்கடா. கலெக்ஷன் முதல்ல இந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். குடு குடு எல்லாம் கோயில் உண்டியல உடைச்சிட்டு இருந்த மாதிரியே போடுறீங்க. குடி. ஏய் சின்னமலை எல்லாம் எங்க அப்பா. எங்க இருந்து எடுத்த? காதுல ஸ்பீக்கர்லயா? சரி மாமா, நீ எல்லாத்தையும் பத்தியும் சொல்ற, பொண்ணுங்களை பத்தி என்ன நினைக்கிற? பொண்ணும் புகழும் ஒண்ணு, ரெண்டுமே போதை. லவ் பத்தி நீ என்ன நினைக்கிற மாமா? அது ஒரு அழகான சாப்டர். லவ்னாலே ஒரு ஃபாலோ அப் வேணும். அதாவது பொண்ணுடைய மனசுலயும் கண்ணுலயும் பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மிஸ் கால் கொடுக்கணும், எடுக்கணும், வெயிட் பண்ணணும். அப்பதான் காதல் வரும். மறுபடியும் வண்டா பாருடி. கொஞ்சம் நிறுத்து. இது இப்படியே விட்டா சரியா வராது. கொஞ்சம் புடி. ஹலோ, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பத்தி? தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே. என்ன ஃபாலோ பண்றீங்களே, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க பாப்போம். சிம்பிள், நீங்க அழகா இருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு பொண்ணை லவ் பண்ண வெறும் அழகு மட்டும் போதுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒட்டுமொத்த பொண்ணுங்களும் எனக்கு அறிவு மட்டும் போதும், அழக பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அழகுதாங்க. கூட அழகா இருந்தாதாங்க பாப்போம். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? என் கண்ணுக்கு நீங்க தான் அழகா இருக்கீங்க, நான் என்ன பண்றது? சரி, இத ஃபாலோ பண்றது என்ன ஃபார்முலா? பொண்ணு பக்கத்து வீடானாலும் பக்கத்து சீட்டானாலும் ஃபாலோ பண்ணாதாங்க லவ் வரும். நான் 6 மாசமா ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரியாமலே என்கிட்ட வந்து பேசுறீங்க? உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் என் மேல இல்லைன்னு சொல்லுங்க, நான் விட்டுறேன். இல்ல, உங்களுக்கு ஒரு வார்த்தை, எனக்கு அது வாழ்க்கை. நைட்டெல்லாம் யோசிச்சு நாளைக்கு வந்து சொல்லுங்க. பை பை. அது என்ன நாளைக்கு? நான் இப்பவே சொல்றேன். நாளைக்கு பை. என்னதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது கவிதை ஒன்று ஒன்றில் ஒன்று சேர்த்து வைக்கும் சாமிதானம்மா, உன்னை என்னை சேர்த்து வைக்க கோபம் வேணும்மா. ஒன்றில் ஒன்று சேர்த்து ஒண்ணு பக்கத்து வீடானாலும் பக்கத்து சீட்டானாலும் ஃபாலோ பண்ணாதாங்க லவ் வரும். எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் லவ் பண்ணிருக்காங்களா? சுவாமிக்கு அலங்காரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளவு விசேஷம் தெரியுமா? சரி ராமசாமி, நாளைக்கு பாப்போம். வரேன். ஜெகதீஸ்வரி, பரமேஸ்வரி, இவன் எதுக்கு இங்க வரான்? ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். யாருப்பா நீ? ஏன் என் கால்ல விடுற? ஆண்டவன் சன்னிதானத்துல மனுஷங்க கால்ல யாரும் விடக்கூடாது. ஆண்டி, கடவுள் மனுஷ ரூபாயே நம்ம. மனுஷ ரூபத்துல தான் கடவுள் வருவாராம். உங்களை பார்த்தா அப்படியே அந்த மகாலட்சுமியை நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு, அதான் விழுந்துட்டேன். நல்லா இருப்பா. ஆண்டி, நான் மனசுல நினைச்சிட்டு இருக்க விஷயம் நீங்க மனசு வச்சா நடக்கும். என்னப்பா சொல்ற? நான் மனசு வைக்கணுமா? நீங்க ஆசீர்வாதம் பண்ண கண்டிப்பா நடக்கும் ஆண்டி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஆமா, எதுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அங்கிள். வெளியே அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, நான் வரேன். வாப்பா. நல்ல பிள்ளை இல்ல? எஸ். அம்மா, அவன் யாரு என்னன்னே தெரியாம நீ யாரா இருந்தா என்ன? நல்ல பையன்டி. அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும் பாரு. என்ன ரொம்ப யோசிக்கிற?
அப்போ நீ அவனை காதலிக்கிற? உனக்கே தெரியும் இந்த காதல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படிப்பட்ட நானே மாறிட்டேன். சரியா தப்பா தெரியல, இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். பாத்துடி, கேரக்டர் தெரியாம லவ் பண்ணிடாத. அவன் பெரியவங்களை மதிக்கிறவன்டி, கண்டிப்பா நல்லவனா தான் இருப்பான். ஏய், அவனை நம்பாதடி. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பக்கவாதி மட்டும் தனியா வருது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஹலோ, நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். ஒரு அழகான பொண்ணு இப்படி சொல்லாமா? என்னங்க நீங்க நீங்க யாரை லவ் பண்றீங்க? நேத்து அவ அழகா, இன்னைக்கு நான் அழகா? நீங்க என்னைக்கு அழகுதாங்க. சினிமால பார்த்ததுல ஹீரோயினை விட பின்னாடி ஆடுற டான்சர்ஸ் அழகா இருப்பாங்களே. நான் சக்தியை லவ் பண்றதால நீங்க அழகில்லைன்னு சொல்லிட முடியுமா? அவ்வளவுதான் நடிப்பு. இப்படிலாம் போய் சொல்றான் பாரு. ஐயோ, இவ்வளவுதானா? என்ன காதலிக்க ஒண்ணு புகழ்ந்திருக்கான், இதுல ஒண்ணும் தப்பே இல்லையே. இனிமே அவனை பத்தி எது சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியாதுடி. என்னவோ நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னா புரியல. உண்மைதாண்டி, ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. நல்லது நடந்தா சரி, கிளம்புறேன். தகவல் உள்துறை கேட்டா ஊரக வளர்ச்சியா? ஒரே தேர்தல். வணக்கம் 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 வணக்கம். தலைவரே, நீங்க வெறும் எம்எல்ஏ மட்டும் இல்ல, மாவட்ட செயலாளர். உங்களுக்கு கீழே 6 எம்எல்ஏ இருக்காங்க, நாம இருக்கட்டும். யோ, விடாதவன் காலிலாம் விழுந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு வந்திருக்கேனா எனக்கு தெரியாதா? வர கீழே வர. வணக்கம் வணக்கம். மக்களை பார்த்துட்டு வந்துடுறேன். முடிஞ்சா இன்னைக்கு சந்திப்போம், நாளைக்கு பார்ப்போம். முக்கியம். வெற்றி எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாருக்கும் வணக்கம். என் மேல நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற அதிகப்படியான அன்பு காரணமா என்ன அமைச்சராக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. நல்லா தெரியுது. ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது நான் தான். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதனால நம்ம தொகுதியை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு நல்லா உழைக்கணும். இதுதான் என்னுடைய ஆசையை தவிர அமைச்சராகணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம தொகுதியை எல்லா தொகுதியை காட்டிலும் முதன்மை தொகுதியா நான் ஆக்கி காட்டுறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், எங்கள் தலைவர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர், மண்ணில் மைந்தனே, சரித்திர நாயகனே, ஏழைகள் தலைவனே, சட்டசபை நாயகனே, பார்த்து செய்யுங்க. நாளைய முதல்வரே. மனுவெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஒவ்வொரு பேப்பரும் என் கண்ணு மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா என்கிட்ட ஒப்படைக்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாயகனே, எங்க இருந்து வந்தானுங்க? இன்னும் வேலைக்கு ஆகாம போச்சு. சரி, எங்க போயிட போறாரு? இங்க தானே இருப்பாரு. நாளைய முதல்வர், எங்கள் தலைவர், நாளைய முதல்வர், நாளைய முதல்வர். என்ன சபா சொல்லுங்க அண்ணே. வெட்டிஸ்ரீலாம் பழைய பேப்பருக்கு போட்டே மாசம் 10-15,000 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிருவ போட்டு இருக்கு. எல்லாமே கவனிக்கிறீங்க. வேற என்ன சங்கதி சொல்லு. முதலமைச்சர் நாற்காலியில 4 காலில் நீங்க ஒரு காலம் வட்டங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா பேசிக்கிறாங்க? இந்த பார், தடி எடுத்தா தண்டனு, கொடி பிடிச்சா கோட்டை. இதான் நம்ம பாலிசி. புரியுதா? டிரைவரே, வண்டி அடியா. வீடியோ தாசில்தார் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தரித்திரியம் பிடிச்சவங்களை பார்க்க போய் அவங்கள பார்க்க முடியாம போச்சு. எவ்வளவு நேரம்டா வெயில்ல வெயிட் பண்றது? எம்எல்ஏ வருவாரா? நாம ஃபிகருங்களுக்காக கூட இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது இல்லையா? ஏய், நீ எல்லாம் செல்லு வாங்கிட்டியா? ஓடா, நீ வேற 2 நாளா பல்லு வலி.
இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் எவன் செல்லுல பேசுறான் எவன் பல்லு வலியில துடிக்கிறானே தெரியல. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஆக்ஷன் தானே. வராரு கார் நிப்பாட்டாம போறாரு. ஏய், அவர் நம்மள பார்க்க வரல, நாம தான் அவரை பார்க்க வந்திருக்கோம். கடவுளையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. வணக்கம் தலைவரே. வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? நல்லா நடக்குது தலைவரே. இந்த பக்கம் ஏன் புதுசாம இருக்கு? இந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கையா, இன்னைக்கு பூசிடுவாயா நினைக்கிறாங்க. ஏன் கட்டடத்துக்கு வேண்டிய கல்லு மண்ணு சிமெண்ட் கம்பி எல்லாம் ஒழுங்கா வந்துகிட்டு இருக்குதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா. வேலை நீ பாட்டுக்கு டயத்தை இழுத்துறாதையா. இல்லையா சீக்கிரமா முடிச்சு கொடு. கண்டிப்பா முடிச்சிடுயா. லேட் பண்ணினா அப்புறம் ரொம்ப சிரமமாயி போயிடும். இல்லையா கண்டிப்பா முடிச்சிடுயா. வேகமா பாரு வேலையை. சரிங்க. வணக்கம்யா. வணக்கம். நீங்க உங்க வேலையை பாருங்க. பாருங்க. யோ கான்ட்ராக்டர், போன மாசம் வந்தப்ப பார்த்தப்ப இந்த அதே 2 மாடி தான் இப்பவும் இருக்கு. இல்லைங்கய்யா 10 நாள் மழை ஆயிடுச்சு. என்னையா வேலை செய்வீங்களா? என்ன செய்றீங்க? இல்லையா ஃபாஸ்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு 2 ரோடு செங்கல் எடுத்து சொல்லுவீங்க, நினைச்சிட்டியா? அது அன்னைக்கு அனுப்பிச்சியா. நம்ம ஊருக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்துருச்சுன்னா நம்ம பசங்க யாருமே வெளியூர் போய் படிக்க வேண்டியது இல்லல்ல. ஏய், நீ வேற கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை எங்கடா சேர்க்கறாங்க? எஜுகேஷன் நல்லா இருந்தா ஏன்டா சேர்க்க மாட்டாங்க? இவ்ளோ பெரிய ஸ்கூல் சும்மாவா கட்டுறாங்க? மச்சான், இதெல்லாம் ஊர் பெருமைக்காக. சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? எம்எல்ஏக்கு தான் குடிமி இல்லையே. இவன் ஒருத்தன் எதுக்கு வளர்ந்தானே தெரியல. அரசாங்க வேலைக்கு இருக்கிற மரியாதை அரசாங்க படிப்புக்கும் ஒரு நாள் வரும்டா. வணக்கம். என்ன தம்பி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. எலெக்ஷன்லாம் வருது தெரியுமில்ல? தெரியுண்ணே. அப்புறம் தம்பி, போன எலெக்ஷன்ல நான் நின்னப்ப என்னை பத்தி செவுத்துல என்னமோ எழுதுனியே. தமிழகத்தின் சொத்தே, பாரதத்தின் வித்தே. இன்னைக்கு வரல என்னால மறக்க முடியல தம்பி. இந்த தடவை எலெக்ஷன்லயும் எனக்காக எல்லா செவுத்துலயும் நீதான் தம்பி எழுதணும். என்ன புரியுதா தம்பி? உனக்கு ஏதாவது நான் செஞ்சு ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சாயந்தரம் நீங்க கட்சி ஆபீஸ்க்கு வாங்க. மாவட்ட அளவுல இளைஞர் அணியில ஒரு பெரிய போஸ்டிங்கா உங்களுக்கு தர்றேன். சவால் சரியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? வாங்க. பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குல்ல, கதவு மூடுறா. இந்த இளைஞரணி போஸ்டை இது வரைக்கும் 200 பேர் கொடுத்திருப்பீங்க. But he's still adamantly continuing with his 3-day fast at the MMRTA grounds. Sources said he may be moved ஒரு பெரிய மனுஷன் நாட்டுக்காக எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருக்காரு. ஆனா நம்ம சாப்பிடுற வேலையை மட்டும்தான் ஒழுங்கா செய்யறோம். எதா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுங்க. இவனுக்கு எம்எல்ஏ என்னடி வேலை? நீ எம்எல்ஏவியா பார்த்த? வெறுமை பூக்குது. கரை வெட்டிக்கார சவாசம் கரை சேராதிரி. அரசியலை நேருக்கு மாறு. ஏட்டிக்கு புட்டியான வேலைடி அது. எனக்கு இளைஞர் அணியில பெரிய போஸ்டிங் தரேன்னு சொல்லியிருக்காரு. நடப்பு தாண்டி பொழப்ப கெடுக்கும். போஸ்டர் அடிக்க புது ஆள் வேணும்னா போஸ்டிங் போடுவானுங்க. ஏன் கத்திட்டே இருக்கீங்க? படிச்சிட்டு தானே இருக்கேன். ரெண்டு சிண்டெல்லாம் பேசுது. அவர் கட்சிக்காக மட்டும் ஒன்னும் சொல்லல. என் விஏஓ எக்ஸாம் நம்பரையும் கேட்டிருக்காரு. வாங்கி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். அதெல்லாம் செய்வார். அப்படியாவது மேற்க ஒதுக்கிதான் பார்ப்போம். நீ சாப்பிடுப்பா. எதுக்கு எடுத்தாலும் எம்எல்ஏங்கிறீங்க. அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எது செஞ்சாலும் எதை தெரிஞ்சுட்டு நீங்க பேசுறீங்க? என்னையும் கொஞ்சம் நம்பணும். உங்க எம்எல்ஏ பள்ளிக்கூடம் கட்டாருங்கிறதுக்கு அவர் தூக்கி தள்ள வச்சுட்டு ஆடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அப்பாவோட பணம் இல்ல, அரசாங்கத்து பணம். எம்எல்ஏ லாரியில சிமெண்ட் ஏற்றிட்டு போறாங்களே, அது எங்க போகுது தெரியுமா? அதான் பள்ளிக்கூடம் கட்டுறாங்கல்ல. போடா அறிவு கட்டவனே, பள்ளிக்கூடம் கட்டுறது இங்க எதுக்கு போகுது? அதானே இந்த தொகுதியில பள்ளிக்கூடம் கட்டத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கின நிதி 6 கோடி. ஆனா அவங்க எம்எல்ஏ பள்ளிக்கூடம் கட்டத்துக்கு செலவு பண்ணது வெறும் 3 கோடி. மிச்சம் 3 கோடியில் இந்த பக்கம் ஒரு சொகுசு பங்களா உருவாயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? என்னங்க சொல்றீங்க? உங்க ஆள் காட்டி விரல ஓட்டு போடும்போது மைய வைக்கிறதுக்கு மட்டும் நீட்டாதீங்க. அதே அரசியல்வாதி தப்பு பண்ணானா தட்டி கேட்கவும் நீட்டுங்க. அப்பதான் நாடும் உருப்படும், நீங்களும் உருப்படுவீங்க. அவர் நெஜத்தை தான் சொல்றாரு. நீ முதல்ல டீயை சொல்லுமா. இனிமேலாவது யோசிங்கடா. ஓட்டு கேட்க வந்தப்ப எல்லா கூல கும்பிடு போட்டானுங்க. முட்டாளாக்கிருக்காங்க. நல்ல அரசியல்வாதி கிடைச்சிருக்கான்னு நினைச்சு நம்பணுமையா?
என்ன எந்த மூட்ல இருக்க? யார் சொன்னா? நான் நல்ல மூட்ல தானே பேசிட்டு இருக்கேன். யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னடி ஹாட் டாக்னு சொன்ன? இப்போ என்ன வழக்கம் போல வரவன் வரலன்னு தேடுறியா? 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னோட முகமே ஒரு வாட்டமா இருக்கு. In this beautiful world, green grass, blue skies. வீசுறா மனச குத்தி கிழிக்கிறா பிச்சு எறிகிறா அது ஏனோ என் மனசில் வந்து நுழைஞ்சா என் உயிரில் மொத்தம் நிறைஞ்சா அவ தீய தீய காட்டு தீய அரைஞ்சிக்கொள்ள பத்த வச்சா அவ கண்ணுல லவ் சொன்னா என்ன கன்ஃபார்ம் பண்ணா 20 குச்சி கண்ணா என் முன்னா வந்து நின்னா அவ சேருவாள நன்னா கணக்கு சரிதானா செஞ்ச புண்ணியம் தெய்வத்தின் புண்ணியம் உன்னைய கண்ணுல கட்டிட்டானே நான் ரொம்ப கண்ணியம் நம்பலாம் நிச்சயம் உன்னைய நெஞ்சில பூட்டிட்டானே உன் பேரை நானும் சொல்லி சொல்லி முச்சி வத்தி போன கோவக்கார கெட்டிக்கார நான் தானே புயல் போல புரட்டி ஓடுறா வந்தா முச்சடைக்க வச்சா வந்தா என் முச்சடைக்க வச்சா என திட்டம் போட்டே சாச்சா வயச செதச்சாலே ஒரு வந்தியான வேறமே மாதவையில் போற அவ வந்து எந்த மேல வாட்டி வதச்சாலே அவ காலையிலும் அலையிலும் வந்து டெய்லியும் எப்பவும் டார்ச்சர் பண்ணுறாரே ஒரு வேலையும் வெட்டியும் இல்லாம சுத்துன லவ் பண்ணோம் வேலைய தந்துட்டாரே நீ போக 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 நானும் வார 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 கொஞ்சம் என்ன பார பார போற பார்வை கண்ணால வீசுறா மனச குத்தி கிழிக்கிறா தானே புயல் போல என புரட்டி புரட்டி போடுறா கத்தி கத்தி வீசுறா மனச குத்தி குத்தி கிழிக்கிறா தானே புயல் போல என புரட்டி போடுறா மார்க்கெட் கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு நான் ஆமா, ஆமா, ஆமா. தட்டினா collection தானா ஏறப்போகுது. இந்த தடவை அடிச்சு எல்லாத்தையும் சரி எடுக்கணும்டா. பண்ணலாம். விடக்கூடாதுடா. கவலைப்படாத. சுகுமாருக்கு எப்படி இருக்கு? நான் கூட சாதாரண காய்ச்சல் நினைச்சேன், பார்த்தா டெங்கு காய்ச்சலா. அதான் சண்டே விட்டு மாத்திரம் வந்து. சரி நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். சரி மாப்ள. நீ கவனம்.
ஏய் அந்தோனி பேசடா மாப்ள. பேசாம வர. டேய் பஸ்ஸுக்குள்ள யார் உனக்கேடா அதோட ஏய் நீ என்ன பெரிய பருப்பா நீ அந்தோனி அண்ணா ஆளுன்னு தெரிஞ்சு வாலாட்டுறியா? இப்போ வந்து வசமா மாட்டினியா? என்னடாங்க சார் ஃப்ரெண்ட் சார் ஃப்ரெண்ட் போ போ. ஏய் 8வது சேனல் போடுறீ விதி சீரியல் வர நேரம் ஏன் மாத்திர இப்போ? சீரியல் போர்மா, ஆட் பாரு அதான் இன்ட்ரெஸ்டிங். இப்ப சேனல் மாத்த போறியா இல்லையா? மா அப்பா வர நேரம், நீ போய் சமையல பாரு. உங்க அப்பா வரட்டும், முதல்ல எனக்குன்னு தனியா ஒரு டிவி வாங்கி வைக்க சொல்றேன். ஒரு சீரியல் ஒழுங்கா பார்க்க முடியுது அந்த வீட்ல. சரிக்கா ஓகேக்கா, இந்த வந்துருக்கேன் நம்ம வீட்டுக்கு தான்க்கா. உடனே வந்துடுறேன். சரிக்கா சரிக்கா வயிறு தாங்க எடுத்துக்கேங்க்கா. சரிக்கா சரிக்கா வந்து. சிவா பைக் ஆச்சே, இங்க எதுக்கு நிக்குது? மாப்ள என்ன? நான் தெருவா கனெக்ஷன் கொடுத்து வந்துட்டு இருக்கேன். நீ என்னடா கட் பண்ணி விட்டுட்டு இருக்க? கட் பண்றதே கனெக்ஷன் கொடுக்கதான் மச்சி. எந்த பார்ட்டிக்கு கனெக்ஷன் கொடுக்கறான்? அந்த கனெக்ஷனா? மா என்னடி கேபிள் லைன் திரும்பவும் கட் ஆயிடுச்சுமா. நீ எனக்கு சீரியல் வைக்கலல்ல, அதான் ஒரு நாளைக்கு 32 தடவை கேபிள் கட் ஆகுது. பணம் வாங்குறதுக்கு மட்டும் பல்ல இழிச்சிட்டு வருவானுங்க. போன் பண்ணி கூப்பிட்டா வரமாட்டானுங்க. மா அவனுக்கு போன் பண்ணுமா. பண்றேம்மா. யாரு யாரடி? கேபிள் காரங்க கூட பண்ணல, பாக்க சொல்லு வரேன். நீங்க என்ன பண்றீங்க? லவ் பண்றேன். அதுக்குன்னு வீட்டுக்கே வருவீங்களா? நான் என் ஆன்ட்டியை பார்க்க வந்தேன். ஹலோ, உயிரை எடுக்காதீங்க. அது எப்படிங்க? என் உயிரை நானே எடுக்க முடியுமா? என் உயிரே நீங்க தாங்க. சும்மா உளராதீங்க போங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சில பேர் சிரிச்சாதான் அழகு, ஆனா நீங்க எப்பவுமே அழகுதான். உங்க கண்ணில் லவ் தெரியுது, போய் கண்ணாடியில பாருங்க. ஹலோ ஆன்ட்டி. நீ அன்னைக்கு கோவில்ல கோவில்ல பார்த்தோம்ல. ஆமா ஆமா உள்ள வாப்பா, வா வா உட்கார். அம்மாடி சக்தி ஒரு காஃபி எடுத்து வை. சரிமா. சக்கரை கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டுங்க. எப்படி நடிக்கிறான் பாரு, டூ மச். அப்புறம் இந்த வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கியா நீ? சரி சரி. அன்னைக்கு எப்படி பிறந்த நாள் நல்லா போச்சா? உன் பேரை கூட கேட்டுக்கல அன்னைக்கு நான். சிவா ஆன்ட்டி. தம்பி இந்த கேபிள் அடிக்கடி கட் ஆகுது, உன் நம்பரை கொஞ்சம் கொடுத்துட்டு போப்பா. இந்தாங்க சக்தி நம்பர் கொடுப்பா தம்பி, சேவ் பண்ணு. ஓகேமா. 9986 259 அதுல இருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. சரியான திருடன்டா நீ. நான் வரேன் ஆன்ட்டி. வாப்பா. வரேங்க. இனிமேலாவது கனெக்ஷன் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏமாமா நீ லவ் பண்ணிருக்க? லவ்வா? ஐயோ, அப்படிங்கிறது அந்த காலம். அப்படியா? அப்படிங்கிறது அப்பா காலம். பண்ணு பார்த்து பண்ணு அப்படிங்கிறது இந்த காலம். லவ் பீரியடா பிரிச்சு மேஞ்சிட்டீங்க. சூப்பர் சித்தப்பு. இட்ஸ் ஆல் ரைட். லவ்ங்கிறது கொதிக்கிற வெந்நீர்ல ஜில்லுங்கிற ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு முரண்பட்ட சுகம். அத கலவைய முறையா அனுபவிக்கணும். முடியல மாமா. ஒண்ணு ஜில்லுன்னு இருக்கா இல்ல சூடா இருக்கா. அவ மனச புரிஞ்சிக்கவே முடியல. பத்மநாபசாமி கோவில் 6வது அறை மாதிரி மர்மமா இல்ல இருக்கு. மாப்ள, விலை மாதிரியுடைய மனசு மட்டும்தான் வெளிப்படையா இருக்கும். குடும்ப ஸ்திரீயுடைய மனசு கோயில் மாதிரி. முறையா போனா மட்டும்தான் தரிசனம் கிடைக்கும்.
என்ன இங்க நிக்குது? என் நேரம் மோதிருப்பீங்க. பயப்படாத, வண்டியில பெட்ரோலும் இல்ல, தள்ளுறதுக்கு எனர்ஜியும் இல்ல, ரைட்? எனக்கு டோ பண்ண தெரியாது. வா வந்து உட்காரு, போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாம். யோசிக்காத, பெட்ரோல் பங்க் இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் இருக்கு. வா வந்து உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல ஜூஸ் குடி, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. புத்தி வேணாங்குது, மனசு வேணுங்குது. உன்னால அது முடியாது. ஏன்னா உன் அங்க லட்சணம் அப்படி. ஓ மாமா சுட்ட தோசைய மறுபடியும் மைக்ரோவேவ்ல சொருவியா? பொண்ணு சூப்பர். சக்தி செம்ம செலக்ஷன்ரா. ஒரு நிமிஷம். என்ன மாமா? பதட்டப்படாதடா. இங்க பாரு, காதல சொன்னா சும, சொல்லலைன்னா சுகம். எங்க வர சொல்ற? எங்க வர சொல்ல? நல்லா இருக்குன்றத ஹிந்தில என்னடா ஆச்சு? இன்னொருக்கார பசங்கள்ட்ட தனியா மாட்டிட்டேன்டா. இப்போ உன்னை யாரு காப்பாத்துறா? அடிச்சாங்க. சொன்னா கேளு. முதல்ல சாப்பிடுறா. என்னடா மச்சான் சாப்பிடுறா. கொஞ்சம் முடிச்சு தொலைடா மச்சான், எனக்கு இது போதும், வேற வாங்கடா வாங்க. அடி வாங்குறேனே. உனக்கு இதெல்லாம் தேவையா? போ, முடியலல்ல. வந்துட்டு ஏன்டா தசைக்கு ஒருத்தனா ஓடுறீங்க? Shut up,
இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. அசிங்கமா உங்களுக்குலாம் திங்க மட்டும் 2 தட்டு திங்கிறீங்களா? இழுத்து வச்சு நான் சாத் சாத்தாம அடிச்சுட்டான அழுத்து வந்துருக்கீங்க சின்ன படம் மாதிரி. யாரா அவன்? சிவான்னு பாலியூர்கார செட்டு சேர்த்து வந்து அடிச்சாடா. தனி ஆள் தானே. அட சே போறான் போக்கு. சிக் வெக்கமா இருக்குடா. அவன் ஒருத்தன் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கான். அதுவும் கீழே இருக்காரு. அவன் கறியை கழிச்சு எலும்பு எந்திரிக்க வேணாமா? அவன் நம்ம ஊரை தாண்டி தான் வரணும் போடும். அவன் வாயால பேசும்போது நீங்க கையால பேசணும்டா. பாத்துக்கலாம் விடு. புக்குனாகர் நம்ம கிட்ட தான் இருக்கு, இழுத்து பிடிப்போம். அவன் பாலியில எந்த ஏரியான்னு சொல்லு. வாத்தியார் மகனால எல்லாருக்கும் தெரியும். வாத்தியார் மகனா தூக்குறேன்டா அவனை. என்னமாம்மா இதுல வர? ஏமாப்ல சொல்ல மாட்டேன். இந்த வண்டியாவது கிடைச்சிச்சே. ஏன் பஸ் என்னாச்சுப்பா? பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. இந்த ஊர் ஜனமே இதுல தான் வந்துகிட்டு இருக்கு. அந்தோனி ஆளுக்கு பஸ் மறைச்சிட்டாங்க மாப்ள. ஏன் வா எல்லாம் நீ பண்ண வேலைதான். இந்த ஊருக்கு பஸ் வர்றதுக்கு காரணமே என் பிள்ளை தான். ஆனா இன்னைக்கு இந்த ஊரே அவனை குறை சொல்லு. இவன் ஏன் மேலூர்கார மேல கைய வைக்கிறான்? பாத்தி பெத்தது இருக்க ஊர்வம்னா 1ஆம் நம்பர். அப்ப அவன் செஞ்ச நல்லது உங்க யாருக்குன்னு தெரியல. வாய முடி. சபையில குடிகாரல பேசலாமாடா? யோ ஒரு குடிகாரன் பேசலாம், முட்டாள் பேசக்கூடாது. வளவளன்னு பேசாம வாத்தியார்கிட்ட என்ன முடிவுன்னு கேளுங்க. அடி வாங்கினது அந்தோணி ஆளு. அந்தோணியை பார்க்காம ஊருக்குள்ள பஸ் வராது. பஸ்ல தினமும் இதே பிரச்சனை தான். சிவான்னு மட்டும் இல்லனா தட்டி கேட்க யாருமே இல்ல. நீ சுமாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தப்பு பண்ணவன் மேலூர்காரனா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க நாம தான். பஸ் ஊருக்குள்ள வரணும்னா அந்தோணி அமைதியாகணும். அதுக்கு உங்க குடும்பம் தான் பதில் சொல்லணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் உயிர் என்னது இல்லன்னு நான் இங்க வந்திருக்கேன். நீ சாவுறியோ இல்லையோ நான் சாவ தயார். நீ 10 அடி அடி, நான் 1 அடி அடிக்கிறேன். ஆனா அந்த 1 அடியில உன் உயிர் போயிடும். ஆம்பளை கண்ணை பார்த்து பேசணும், நெஞ்ச பார்த்து அடிக்கணும். நீ ஆம்பளை தானே? நீ ஆம்பளை தானே? பிரச்சனையா? என்கிட்ட மோதி இருக்கணும். அதை விட்டு பஸ்ஸ மறைக்கிறது, அங்கங்க அடியால வச்சு தேடுறது, இதெல்லாம் கோழைங்க பண்ற வேலை. சந்து போதெல்லாம் சல்லடை போட்டு தண்ணிய. என் வீடு என்ன சீமையிலியா இருக்கு? வர வேண்டியது தானே? நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்ப கூட என் மேல தப்பு இருந்தா நீ அடி, வாங்கிட்டு போற. என்னை பொறுத்த வரைக்கும் அநியாயத்துக்கு தொண போற எவனுமே வீரன் இல்ல. அடங்கிடுச்சா? வாத்திர அடங்கிடுச்சா? என் கண்ணு முன்னாடி எதிரி வந்தா எரிப்பேன், துரோகி வந்தா புதைப்பேன். எட்ட இருந்தாலும் கிட்ட இருந்தாலும் பொதுவா வீரனை மதிப்பேன். நீ வீரன்டா, நீ வீரன். டேய் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா. கணேசா வண்டி நிறுத்துப்பா. இவனையும் ஏத்திட்டு போடா. ஏற்கனவே நாளை ஏத்திருக்கேன். அத உட்கார்ந்திருக்கான் பாரு வேலை. அவன் வண்டியில ஏத்தி அனுப்பு. அவன் கூப்பிட்டா வர மாட்டான்டா. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டான்? கடக்க வச்சு கூட்டு போ. பஸ் வரத்துக்கு நாளாகும். பஸ்ஸை எதிர்பார்த்து பாதி ஜனம் போயிருச்சு. இனிமேலா வரப்போகுது. போலாம் சித்தப்ப. இன்னும் கால் தான் வலிக்குது. நீ நடனா வருன்ற. பஸ் வர மாதிரி இருக்குடே. ஏந்திக்கடா டேய்.
அப்பா ஒரு வழியா வந்துதுடா. அட சொன்ன மாதிரி பஸ் வந்துச்சு பெரியவரே. அட பஸ் தாங்க வருது. என்னையா இவன் வந்து இறங்கா? அதானே இல்லங்க வீடு தேடியில வந்திருக்கு. சிவாவும் கூட வந்திருக்காப்பா. அப்போ பிரச்சனை எதுவும் இருக்காது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை பகையாளியா பார்க்கல, பங்காளியா தான் பாக்குறேன். எப்ப என் வீடு தேடி சிவா வந்துட்டானோ அப்பவே அவன் வசந்துட்டான். எனக்கு தெளிய வச்சதும் புரிய வச்சதும் சிவா தான். நடந்த விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அட விடுப்பா, எல்லாம் ஒத்த மண்ணுச்சாரம். மான மரியாதை உனக்கு வேற எனக்கு வேறயா? அப்பா இனிமே தொல்லை இருக்காது. டேய் கும்கியான என்னடா பாத்துட்டு இருக்க? राजस्थानी था कण पाताले है तल्लाडो पांडिचेरी था कल बच्चाले सूटेरो राजस्थानी था है मधुबा 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 तोड़ तोड़ मधुबा सोमा 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 या कलाकारी அந்த இங்கிலாந்து எங்க வைக்கும் வெள்ளக்காரி पांडिचेरी था कल बच्चा ले सूटेरो राजस्थानी था
போராட்டம் வெற்றி. விரைவில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும். பிரதமர் உறுதி. எனக்கு ஆவின் பால், அமலா பால், ரப்பர் பால் தெரியும். வாட் இஸ் லோக்பால்? ஏய் சீச்சி, வாயை கழுவுல. எதோட கம்பேர் பண்ற? ஸ்டெப்பா, அப்ப லோக்பால்னா என்ன? பிரதமரே தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கிற சட்டம். அது எப்படிப்பா? அவர்தான் நாட்டுக்கே பெரிய மனுஷன், அவர் எப்படி தட்டி கேட்க முடியும்? அதுக்கு தான் ஆர்டிஐன்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டிஐயா? ஆர்டிஓ தெரியும், இது என்ன ஆர்டிஐ? அது மாப்ள தகவல் அறியும் உரிமை சட்டம். அதை யூஸ் பண்ணி அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் அத்தனை பேருடைய வண்டவாளத்தையும் தண்டவாளத்துல ஏத்தலாம். ஏன் ஸ்டெப்பா, இது உள்குத்து விவகாரமாச்சே, அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவானா? தண்டவாளத்தை கேட்டா தான் கொடுக்க மாட்டாங்க, தகவலை கேட்டா கொடுத்தே ஆகணும். அப்போ இத பத்தி வேணாலும் கேட்கலாமா? எஸ், முதலமைச்சருடைய சொத்து நிலவரத்துல இருந்து ஊர் தலையாரியுடைய உள் பாக்கெட்ல என்ன இருக்குங்கிற கணக்கு வழக்கு வரைக்கும் கேட்கலாம். யார் வேணாலும் கேட்கலாமா? ஏன், இந்தியாவுல பிறந்த இந்திய குடிமகன்கிற தகுதி இருக்கிற யார் வேணாலும் கேட்கலாம். அப்ப நம்ம டீ மாஸ்டர் கூட கேட்கலாமா? ரோட்டு ஓரமா குத்திக்கிட்டு இருக்கிற பரோட்டா மாஸ்டரே கேட்கலாம், ஓட்டர் ஐடி இருந்தா. டேய், நாம ட்ரை பண்ணி பாப்போம்டா. இது நம்ம ஊர் அந்தோனியோ அனிதாவோ கிடையாது, அரசாங்கம். அப்படியே இருந்தா கூட எதை பத்தி கேப்ப? இந்த தொகுதியில பள்ளிக்கூடம் கட்டத்துக்காக அரசாங்கம் ஒதுக்கின நிதி 6 கோடி. ஆனா அவங்க எம்எல்ஏ பள்ளிக்கூடம் கட்டத்துக்கு செலவு பண்ணது வெறும் 3 கோடி. உங்க ஆள்காட்டி வேலையில ஓட்டு போடும்போது மைய வைக்கிறதுக்கு மட்டும் நீட்டாதீங்க. அதே அரசியல்வாதி தப்பு பண்ணானா தட்டி கேட்கவும் நீட்டுங்க. எம்எல்ஏ பள்ளிக்கூடம் கட்டுறாருல, அத பத்தி கேட்போம். இது வரைக்கும் வெட்டி வேலை பார்த்தோம், இனி விடியலை பார்ப்போம். எங்க எங்க இங்க தாலுகா ஆபீஸ் எங்க இருக்கு? இதாங்க தாலுகா ஆபீஸ். இல்ல வட்டாட்சியர் அலுவலகம்னு போட்டுருக்கு. ரெண்டும் ஒண்ணுதாயா? ஓஹோ, ஓகே. யோ, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. காசை கொண்டா வேலையை முடிச்சிட்டு போ. சும்மா நை நைன்னு சொல்லிட்டே இருக்க. ஏமா 2000 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொண்டு வந்திருக்க. ஒரு பேப்பரை மூவ் பண்ணிட்டு மிச்சத்தை வச்சிரவா? என்னங்க இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 5 ரூபாய் சொல்றாரே, முடிச்சலாமானே? 7 ரூபாய்க்கு முடியா? ஏ முருகா, வரேன் சார். அரை மணி நேரமா போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், போன் பிஸினே வருது. ஏடி, என்ன விட புருஷன் முக்கியமா போயிடுச்சாடி? ஏன்னா அல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்கல நானு. மாசம் ஆச்சுன்னா தானும் உனக்கு பணம் வந்து சேரல. ஏடி, பட்டுப்புடையெல்லாம் வாங்கி கொடுத்தனேடி. ஏடி, நான் வாங்கி கொடுத்த செல்போன்ல ஓ புருஷன் நீ பேசிட்டு இருக்கிறியா? நல்லா கூத்துறியே. விட்டமின் எங்க? கொண்டு வந்திருக்கனே. பாத்தர் கிளம்பு. அண்ணா, உங்களை தானே நம்பி இருக்கேன். நான் பாத்தர் கிளம்பியா? அண்ணா, வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்திருக்கனே, எப்படியாவது முடிச்சு விட்டுருக்கனே. ஏமா 500 ரூபாய் கொடுமா. உன் வீட்டுக்கார பேர்ல செலர் போட்டு கொடுத்துறேன். அதே 1000 ரூபாய் கொடுக்குறியா? உன் பேர்ல செலர் போட்டு கொடுத்துறேன். எப்படி மோசடி? கொடுத்தல, இடத்த காலி பண்ணிட்டு செல்லான் வீடு தேடி வந்துரும். தாசில்தாரா இவன் பெரிய தரகரால இருக்கான். ஐயோ, என்னால தாங்க முடியலப்பா. என் ஆயுசுக்குள்ள இந்த வேலை முடியுமான்னு தெரியல எனக்கு. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் ஏன் டிலே பண்றேன்? பார்த்து செய்யுங்க சார், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். சரி கிளம்பு, 2 நாள்ல ஆர்டர் வீட்டுக்கு வரோம். ஏ பாட்டிமா, 300 ரூபாய் 300 தரம் என்ற சரியா போச்சு போ. ஐயா, வெயில்ல நின்னு கூழ் வித்த காசுயா. யார் அவனை உள்ள விட்டது? சார், தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா எனக்கு ஒரு தகவல் வேணும் சார். தகவல் உரிமை சட்டமா? ஆமா சார், எனக்கு எங்க ஊர் ஸ்கூலை பத்தி தகவல் வேணும் சார். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சவனுக்கு எங்க போய் கேட்டா கிடைக்குன்னு தெரியாதா? வந்துட்டான் பாயாவளி. உன் ஊர் ஸ்கூலை பத்தி தகவல் சொல்றதுக்காக இங்க உட்கார்ந்திருக்கேன். பதில் சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பு சார். பருப்பு விக்கிற இடத்துல வந்து பலாப்பழம் கேப்பியா நீ? ஏ முருகா, வர சார். சார், இவனை ஏன் உள்ள விட்ட? முதல்ல வெளியே போக சொல்லியா? யார் சார் நீங்க? ஆர்டிஐ ஃபைல். சார், யார் கேட்ட சார் உள்ள வந்தீங்க? சார், வெளிய வாங்க சார், வெளிய வாங்க சார். ஏ பாட்டி, நீங்க வெளிய வாங்க சார் முதல்ல. இந்தாங்க ஐயா. வெறும் சில்லறையா தான் தருவியோ? போ, வேலையை முடிச்சிடலாம். விடுங்க சார், விடுங்க. நான் என்ன சார் தப்பா கேட்டேன்? சார், அவனே ஒரு மென்டல். நீங்க கேட்டதெல்லாம் சரிதான் சார். திரும்பவும் உள்ள வந்து என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க. போங்க சார்.
பிரச்சனை பண்ணா போங்க சார். இது தேவையா? சரிங்கடா, நல்லா சரிங்க. அப்பதான் எனக்கு குறைக்கும். ஏன் மிளகா பச்சி சாப்பிட போறியா? குளத்துல விழுந்துருச்சுன்னு உன்னை கூட்டு போறதுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு குளிச்சா அது காக்கா குளியல், ஊத்திக்கோ தேய்ச்சிக்கோன்னு குளிச்சா அது மனுஷன் குளியல், ஊற போட்டு குளிச்சா அது எருமை குளியல். நீ குளிக்கிறது 3 in 1. ஒரு மாசம் ஆச்சு நீ உள்ள போய் வெளியே வாடா. கூட போய் குளிக்க வந்தேன் பாரு. வேற யாரோட இங்கே அது என்ன மச்சான் தாலுகா ஆபீஸ்ல சீரியல் வில்லிமா சீரியஸா அப்படி ஒரு பார்வை? ஐயோ போதும் பார்க்காத. நமக்கு இருக்கிறது ஒரு பொற்றாமரைக்குள்ள அதுவும் பொசிக்கிற போகுது. பாருங்க சித்தப்பா, இவன் தப்பு பண்ணிட்டு எங்களை முறைக்கிறான். ஏண்டா மாப்ள, நம்ம நியூஸ் குடோன் கிருஷ்ணன் எல்லாத்தையும் என்கிட்ட கக்கிட்டான். இங்க பார், நீ தப்பான இடத்துக்கு போயிட்டு அவங்க மேல எரிஞ்சு விழுந்தா என்னடா அர்த்தம்? என்ன மாமா சொல்ற? என்ன நொன்ன மாமா சொல்ற? மாப்ள, நீ தாலுகா ஆபீஸ் போயிருக்க, அதை விட்டுட்டு நேர கலெக்டர் ஆபீஸுக்கு போ. அங்க பொது தகவல் அறிவிப்பு அதிகாரி இருக்காரு, அவர் தான் கலெக்டருடைய PA. அவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துரு. அவன் வேற யார்ட்டையாவது அமிச்சா? சொல்றத செய் மாப்ள. மாவட்ட ரீதியா எந்த விஷயமா இருந்தாலும் நேர கலெக்டர் ஆபீஸ்ல தான் எழுதி கொடுக்கணும். அது எப்படி நீயே எழுதி கொடு மாமா? இப்படி சொன்னா எழுதிடுவேனா? சமுதாய அக்கறையோட கேட்டேன், நான் எழுதி கொடுத்தேன். வீம்புக்கு போய் வம்பு எழுதிட்டு வந்தா நான் எப்படி எழுதுறது? சமுதாய அக்கறையோட தான் கேக்குறேன் மாமா. இந்த குளக்கரையில ஒரு சமுதாய அக்கறை நல்லா தெரியுது மாப்ள. கொண்டா உடனே எழுதி தர்றேன். எனக்கு இப்ப உதறுதே. சித்தப்பா, எல்லாரும் சேர்ந்து எழுதலாமே. எல்லாரும் சேர்ந்து எழுதுறதுக்கு அது என்ன பேனரா? நான் மட்டும்தான் எழுதுவேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து வாங்கிக்க. இல்ல இல்ல இல்ல, இப்பவே எழுதி கொடு. இந்தா. ஐயோ, விட மாட்டேங்கிறானே. ஏய், லக்கேஜ் புடி. உடனே நம்மள கட் பண்றாங்க. சித்தப்பா, ஒரு சின்ன கூட்டணி கூடி அடிக்கிறதுக்கு கோட்டா இடம் கொடுக்கல. தக்கல்ல கூட கிடைக்காதா? இந்த தக்கல் நக்கல் எதுலயும் இல்ல. ஊர் தான் நமக்கு எதுவும் பண்ணல, நாம ஊருக்கு ஏதாவது பண்ணுவோம். இங்கேயே எழுதலாமா? அடிக்க போறீங்களா? எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இங்க் ஊத்திக்கிறேன். அந்த இங்க் பாட்டில நான் வச்சுக்கிட்டா? மாமா வேணாம். எழுது மாமா. இரு வாம பாருல. ஒரு போர் வீரன் வாழ உருவுற மாதிரி எடுக்கிறான் பாரு. மாப்ள, ஒருத்தருடைய சுய பாதிப்பு தான் சமுதாய சிந்தனையை உருவாக்கும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உன்கிட்ட இருக்கு. இனிமேல் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஏன் நீ படியா இருக்கட்டும். வாங்கடா போலாம். கொடுத்த குவார்டருக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டேன். மேல அனுப்பிடுங்க. ஓகே சார். வணக்கம் சார். சார், பாலிகிராமமா? ஆமா சார். 30 நாளுக்குள்ள வீட்டுக்கு தகவல் வரும். ஓ சரிங்க சார். ரெசிப்ட் கொடுக்குறீங்களா? இது என்ன பணமா பில் போட்டு கொடுக்கறதுக்கு? தகவல் கேட்டிருக்கிற, அனுப்புறேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன? என்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி இருக்கு சார். இதை வாங்கிட்டேன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார்.
பிடிஓ நீ டிப்டி கலெக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ற. உன்னை டீப்ரமோட் பண்றதுக்காக இப்போ ஒருத்தன் வந்துட்டு போறான். என்னங்க சொல்றீங்க? ஏதோ பாலியூர் காரணம். அவன் பேர் கூட சிவா. இப்பதான் போறான். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டி உங்க ஸ்கூல் கான்ட்ராக்ட பத்தி தான் ஃபைல் ஆயிருக்கு. அப்படியா? யோ விளக்கணே, எம்எல்ஏவுக்கு ஃபோன் பண்ணையா. யோ ஐயத்தோர, உன் கான்ட்ராக்ட பத்தி ஆர்டிஐ மூலமா விளக்கம் கேட்டிருக்காங்கயா. ஆர்டிஐனா எம்எல்ஏக்கு போன போடியா. தேவையில்லாத வம்பளெல்லாம் மாட்ட விட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கே தெரியல, எம்எல்ஏக்கு எங்க தெரிஞ்சிருப்போம். ஹலோ, வணக்கம் அண்ணா. அண்ணா, நம்ம பள்ளிக்கூட கட்டுறத பத்தி ஆர்டிஐல ஃபைல் பண்ணிருக்காங்களாம். ஆர்டிஐயா? எந்த ஐடியா இருந்தா என்னையா, நம்ம கோட்டாவிலேயே வாங்கி கொடுத்துடலாம். பணத்தை மட்டும் நீ பேசு. தலைவரே, இது ஐடிஐ இல்ல, ஆர்டிஐ. ஆர்டிஐயா? என்ன சாமி இப்படி சாக்காகிறீங்க? அவ்வளவு பெரிய விஷயமா அது? ஆமா தலைவரே, நம்ம எடுத்த ஸ்கூல் கான்ட்ராக்ட் பத்தி தகவல் கேட்டிருக்காங்க. தப்பா இருந்தா தப்பவே முடியாது தலைவரே. என் பினாமி கான்ட்ராக்ட பத்தி பேசுற துணிச்சல் எவனுக்குடா இருக்கு? தூக்குறாங்க. வேண்டாம் தலைவரே, 2 நாள் சந்திராஷ்டமம் இருக்கு. நல்லா பாருங்க, அது அவனுக்கா இருக்கும். சிவக்குழந்துக்கு போன போடு. இந்தா போடுறேன் தலைவரே. இருட்டடி அடிக்க சொல்லு. அடிக்கிற அடியில அவன் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவான். இல்ல உள்ள வந்துட்டான்டா. போறா தலையில. சைரன் சவுண்ட் கேக்குது. சீக்கிரம் வந்துடா. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகி இருக்க கூடாது. சும்மா புலம்பிக்கிட்டு வராத. உன் மகனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏண்டா பொழுதுக்கு ஒன்னாதான்டா சுத்திட்டு இருந்தீங்க. என்னதான்டா நடந்துச்சு? இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுநகர் பசங்களோட ஒரு சின்ன பிரச்சனை. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரச்சனை தானே. பெத்தவங்க பேச்ச கேட்காட்டி இப்படி தாண்டா நடக்கும். உங்களுக்கு சொன்னா புத்தி வராது, அனுபவிச்சாதான் தெரியும். சாம கொடுக்குறீங்க. என் பையனுக்கு அடிபட்டு சேர்த்திருக்கு. என்ன பண்ணுங்க? சிவா, எமர்ஜென்சி வார்டுக்கு போங்க. வாங்க வாங்க வாங்க. ஏப்பா, எமர்ஜென்சி வார்டு எங்க பாருங்க. எமர்ஜென்சியா? ஸ்ட்ரைட்டா போங்க. வாங்க. சிவா, ராஜா, கண்ணா, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கண்ணா, உனக்கு ஒண்ணு இல்லையப்பா. எவ்வளவு ரத்தம் போச்சு. எங்க நம்ம புள்ளைய பாருங்க. கட்டையில போறவங்க எப்படி அடிச்சு போட்டிருக்காங்க. உனக்கு ஒண்ணு இல்லையா ராஜா? அம்மா நீ சும்மா இருமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கல்லாடி போட்டுக்கப்பா. என்னடா ஆச்சு? எப்போ கூடயே தானேப்பா இருப்பீங்க. அவன் அடிக்கும் போது எங்கப்பா போயிட்டீங்க? ஒண்ணு போய் தப்பா நினைச்சிட்டனே. ரொம்ப நன்றிப்பா. பா, என்னப்பா இதுக்கு போய்? இவன் என் கூட பிறக்காத தம்பிப்பா. இவன் வீரம்பா. கோழப்பா இல்லங்க, பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து அடிச்சிட்டானுங்க. மாப்பிள மாப்பிள
என்னாச்சியா? விடு என்னாச்சு? மாமா, நெஞ்சுக்கு நேரா அடிச்சிருந்தா வகுந்திருப்பேன். முதுகுல குத்திட்டானுங்க கோழ பசங்க. யாராவது? தெரியாது மாமா. உன்னை அடிச்சது யாருன்னு எனக்கு தெரியுமாப்ல. யார் மாமா? ஆர்டிஐ. என்ன மாமா சொல்ற? டேய் என்னடா சொல்றாரு? ஆர்டிஐயா? புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. மாமா கொஞ்சம் பேசாம இரு மாமா. சிவா, யார் அந்த ஆர்டிஐ? சொல்லு, நான் தூக்குறேன் அவனை. ஆர்டிஐ எல்லாம் யாரும் அசைக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நாட்டுல பல பேரை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா? பெரிய ஆள் இல்ல, பெரிய சட்டம். ஆர்டிஐங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம். மாப்பிள்ள தைரியமா தப்ப தட்டி கேட்டிருக்கான். அதை பிடிக்காத யாரோ மாப்பிள்ளையோட கோபத்தை காட்டியிருக்காங்க. ஆனா மாப்பிள்ள, இனிமேல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எச்சரிக்கையா எடுத்து வைக்கணும். ஆமா மாமா. சக்தி, எனக்கு பயமா இருக்கு சிவா. ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? சிவா, என் வாழ்க்கையில எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் நான் அதிகமா நேசிக்கிறது உன்னதான். அதனாலதான் பயமா இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் நல்லதானே பண்றேன். ஆனா நடக்கிறது கெட்டதா நடக்குதே. தோ பீகார்ல ஆர்டிஐ ஃபைல் பண்ண ஒருத்தரை கொன்னே போட்டாங்க. உங்ககிட்ட காட்டதான் இதை கொண்டு வந்தேன். இதெல்லாம் வேணாம் சிவா. யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு என்ன? என்ன சொல்ற நீ? எவ்வளவு கொள்ளடிக்கிறானுங்க, அதை கண்டுபிடிக்காம விடுறதா இல்ல. அப்ப நான் சொல்றத நீ கேட்க மாட்டல? ஏன் சராசரி பொண்ணு மாதிரியே பேசுற? நான் என்ன வானத்துல இருந்தா குதிச்சேன்? சக்தி, உனக்கு சொல்லட்டுமா? பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருந்த என்ன மாத்தின நீயும் ஒரு சமூக சேவகிதான். தஞ்சாவூர் சிங்காரி தளதளக்கிற ஒய்யாரி சந்தோஷமா போல சவாரி எட்டி எட்டி பக்காதே கிச்சு கிச்சு முட்டாதே ராத்திரிக்கு சம்ம கச்சேரி பாடி பா நாட்டுக்கட்ட மாமங்கிட்ட மாட்டுக்கிட்ட களவாட பக்கரியே பொல்லாத போக்கிரியே நீ எங்க வச்சு போற என் நாக்கில் எச்சி ஊற நீ காள போல சீர என் காயம் எப்பார உன் மேல தப்பித்து அனனே அடாமா சவந்து முத்தி போனனே உன்னால தான் கெட்டு போனனே என் மாமா எல்லாத்தையும் விட்டு வந்தனே தஞ்சாவூர் சிங்காரி தளதளக்கிற ஒய்யாரி சந்தோஷமா போல சவாரி கொத்தி தூக்கி போகும் ஒத்த கால கொக்க போல நீயும் என்ன எப்போதான் தூக்க போற முடி முடி வச்சிருந்தா முந்தானைக்கு மோட்சம் இல்ல மோட்சம் தர நான் வந்தா ஓடி போற சின்ன பிள்ளை தேகம் தாங்குமா பாட்ட சாட்டமா பூத்த பூவம்மா பூங்காவடி போல என தூக்கி வச்சு ஆடு தாவடி வேணா நீ வந்து என்ன மூடு காலடி யோரம் நான் கட்டுப்படும் நேரம் வாழ்க்கையில் யோகம் பந்தது போலாகும் கெடுதே எண்ணம் கெடுதே வந்த பார்த்தா மச்சம் சுடுதே விடுமே அச்சம் விடுமே நான் அணைச்சா உச்சம் தொடுமே வெள்ள போட்ட சிங்கரும்பு தான் என் மேனி எப்பவுமே உங்களுக்கு தான் பல்லு உள்ள கட்டெரும்புனா பொண்ண கடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் திங்க போறேனா தஞ்சாவூர் சிங்காரு என்ன தளதளக்கிற ஒய்யாரு அட போங்க
வேட்டையாட காத்திருக்க தப்பிச்சல்ல என்னதே மானே மானே பஞ்சி வந்து சிங்கம் போல எப்போ என்ன தாக்க போற பக்கத்துல வந்தேனே நானே நானே காமன் வந்தானா சரி சொன்னானா மாமனிதானா மத்தி சொல்வானா சேலைய பார்த்து கண் வைக்குதடி காத்து காரணம் என்ன நீ நிக்கிறிய பூத்து மாலைய சூட்டு தினம் ஜாலியான கூத்து புரிதா பச்ச புரிதா தப்பி போனா ஏறோ பெரிதா சரிதா சரிதா உந்தன் விழிதா விளக்கு தெரிதா தொட்டு புட்டா குத்தம் சொல்லாதே மெதுவா நீ கண்ணடிச்சு என்ன கொள்ளாதே அங்க இங்க கைய வைக்காதே என் மேல வந்துடுச்சு மைய வைக்காதே தஞ்சாவூர் சிங்காரி தளதளக்கிற உயாரி சந்தோஷமா போல சவாரி எட்டி எட்டி பக்காதே கிச்சு கிச்சு முட்டாதே ராத்திரிக்கு சம்ப கச்சேரி சார் போஸ்ட். ரெஜிஸ்டர் போஸ்ட்லாம் வந்திருக்கு. ஏதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருப்பானா? ஏஸ்தப்பா ஒயின் ஷாப்ல சைட் டிஷ்க்கு போய் கணக்கு எழுதுற மாதிரி இவனுக்கு பாட்டுக்கு எழுதிருக்கானுங்க. நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குவாட்ரா கவுத்திட்டு இருக்கிற. இந்த சண்டால பயலுக்கு பண்ண வேலையை பார்த்துட்டு வேற என்ன மாப்பிள பண்றது? மாப்பிள பாத்தியா, ஒரு 10,000 ஆடிட்டரை கூட்டு வந்து காட்டினா கூட இந்த பொய் கணக்கை கண்டே பிடிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது பாடி இருக்காரு இல்லையா? அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போய் கழுதியை தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்கலாம் மாப்ள. இவனுங்களை பதவியில இருந்து தூக்கி போட்டுட்டு தான் மாமா அடுத்த வேலை. ஆர்டிஐ ஃபைல் பண்ற வரைக்கும் முகத்துக்கு முன்னாடி நடந்ததும் தெரியல, முதுகுக்கு பின்னாடி நடந்ததும் தெரியல. இப்ப தெரியுது, விட போறதில்ல. உன்னை நிழலா நம்புறேன் மாமா. நீ ஊருக்கு உழைக்க முன்னாடி நிக்கிறப்போ உனக்கு நிழலா இல்லடா, நிஜமாவே உன் கூட உறுதியா இருக்கு. சூப்பர் சித்தப்பா. அவன் கலை போட்டோம், நீ இந்த வேலையை பாரியா? மூட்டையில ஒழுங்கா அடிக்க வையா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? வேலை நடக்கட்டும். சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா வாயா. ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு எத்தனை பாண்டு மண்ணு போடுற? 7 பாண்டுண்ணே. பத்தாதியா? 10 போடு. கொழுப்பு பத்தியா ஒட்டாதுண்ணே? அது ஒட்டானா ஒட்டாம விழுந்தானே, எனக்கு என்னையா? நான் சொல்றத செய்ய. வெட்டி பயல். வாமாப்ல பேசுற இடத்துல பேசி வேடிக்கை. சொல்லுங்க மேஸ்திரி. அண்ணா வணக்கண்ணா. அந்த பசங்க நம்ம வேலை நடக்கிற சைட்ல சுத்தி சுத்தி நோட்டம் விடுறானுங்க. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் பத்தி நீ எதுவும் கவலைப்படாத. எவன் வந்து எதை பார்த்தா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. எவனை நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? சரிண்ணா. சரி வை. ஹெட்மாஸ்டர் என்னடா சொன்னாரு? இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்காண்டா, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்படி போயிடலாம். நம்ம மணியாடி சிட்டு மாறவே இல்லடா. ஆமாமா. நாளைக்கு வர சொல்லிடுறேன். என்ன பார்க்கணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லு. நம்ம ஸ்கூல்ல தப்பு நடக்குது சார். என்னப்பா கொள்ளடிக்கிறாங்களா? ஆமா சார். தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலியமா இந்த பில்டிங் கட்டறக்கான மொத்த டீடைல் சிவா வாங்கிட்டான் சார். 4 கட்டடம் கட்டுற அளவுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா எந்த வேலையும் நடக்கல சார்.
இப்போ இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. கலெக்டர் ஃபண்டு கொடுக்குறாரு. இதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு. அது இல்லாமல் பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக தான் அந்த வேலை நடக்குது. அவங்களுக்கு தெரியாததா? நீ சொல்கிற மாதிரி அங்கே தான் நடக்க வாய்ப்பு இல்லை. டெய்லி பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியாத சார். உயிர் பண்ணவங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? என்னப்பா வில்லங்கம்மா பேசுறீங்க? ஆமா சார், இப்படி தரம் இல்லாத பில்டிங்னா அதான் நடக்கும். பெத்தவங்களுக்கு நீங்களா பதில் சொல்லுவீங்க? சரி, அப்படியே இருந்தாலும் உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? முடியும் சார், என்னால முடியும். நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஓகேவா? சார், திஸ் இஸ் கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது அவ்வளவு சீக்கிரம் ரீபாண்ட் பண்ண ஒத்துக்க மாட்டோம். ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணதுனால இதை டெஸ்ட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். அட்ரஸ் சொல்லுங்க சார். கொஞ்சம் குறிச்சிக்கங்க. விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், பாலிகிராமம். பாலிகிராமம். ஓகே சார். எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணணும்? மினிமம் 4 hours ஆகும் சார். கூப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது அவ்வளவு சீக்கிரத்தில் ஆகிற மாதிரி தெரியல. நான் வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன். இருமாமா, ரிசல்ட் வரட்டும், ஃபுல்லே அடிப்போம். என்னத்தை அதுக்குள்ள கடை மூடாம இருக்கணும். This is absolutely waste construction சார். மழை வந்தா கரையும், வெயில் வந்தா வெடிக்கும். அதிகபட்சம் 3 வருஷம் தான் சார் தாங்கும். அதுக்கு மேல தாங்காது. இந்தாங்க. பாப்போம்மா. மாட்டினாண்டா எம்எல்ஏ. போடுங்க. அவனை வாரி சுருட்டி வாக்கி அரிசி போட வைக்க. சும்மாரியா என்ன சாமியார, இவருக்கு தூக்குறது தவிர வேற எதுவும் தெரியாதா? வியாபாரம் இல்லாம பேசிக்கிட்டு. அதானே ஏன் வேலையை நீங்க ஏன் பாக்குறீங்க? தலைவரே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க சொன்ன உடனே இவரு அவன் போட்ட லெட்டர் கலெக்டர் கை போகாம இங்கே கொண்டு வந்துட்டாரு. பாத்தீங்களா? அது லெட்டர் இல்லைங்க, பெட்டிஷன். சார், உங்களுக்கு வேணா பெட்டிஷனு, எங்க தலைவருக்கு அது வந்து தொடச்சி போடுற பேப்பர். ஆமா, சொல்ற நல்லா கேளுங்கய்யா.
சாமியார உனக்கும் தான். அவன் போற போக்கே சரியில்லை. சிமெண்ட் என்ன விலைன்னு தெரியாத வயசுல கலவை எடுத்துட்டு போய் தரத்தை டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஐயா நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். காளியாங்குடி பையன் அவனுக்கு போய் என்ன தலைவர நெறிஞ்சு முள் குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிறான். அவனா காளியாங்குட்டி? இந்த பெட்டிஷன் நம்ம கைக்கு கிடைக்காம கலெக்டர் கைக்கு போயிருந்தா இந்நேரம் நம்ம எங்க இருப்போம் தெரியுமா? ஏதாவது பண்ணுங்க தலைவரே, அப்பதான் என் சேர்ல நிம்மதியா உட்கார முடியும். ஜிண்டோன் என் கையில இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி. பாப்பா யாருக்கிட்ட சட்டம் பேசுற? இந்த நிலத்தை எத்தனை வருஷமா ஆண்டு அனுபவிச்சு தெரியுமா? தெரியாதா? தலையாரி அடுத்த வீட்டு நிலத்துல என்னையா புடுங்குற? இந்தாப்பா நீ ஓவரா துள்ளாத. இது கவர்மெண்ட் சமாச்சாரம். இந்த இடத்துல ரேஷன் கடை வருது, அதனால நீ இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துதான் ஆகணும். நீ ஏன் ஆண்டு அனுபவிச்ச? என் தாத்தனுக்கு அதை கேட்க நீ யாரியா? எவனாவது கட்டி காவத்து பண்ணி வச்சிருப்பான், அது சுலபமா வந்து அடிச்சுட்டு போலான்னு பாக்குறீங்களா? மண்ணை அடிச்சு போடுங்க, மண்ணாதான் போயிடுவீங்க. நாம என் வீட்டுக்கு கிரைய மட்டும் போறதுக்கு வரலாமா? தாசில்தார் ஆர்டர், அதனால வந்திருக்கிறோம். ஏன் தாசில்தாருக்கு ஏன் இடம் தான் கண்ணப்பட்டுதா? ஊர்ல புறம்போக்கு நிலம் எத்தனையோ ஏக்கர் இருக்கு, அதை எழுதி வாங்குங்க, நான் தரேன். எனக்கு தெரியாதுப்பா. வேலை செய்யற ஆட்களை தடுத்தினா போலீஸ கூப்பிட வேண்டி வரும். போலீஸா? போலீஸ்னா நாங்க பயந்துருவோமா? யார்கிட்டயா நீ பூச்சாண்டி கட்டுற? கவர்மெண்ட்ல இருந்து நிலம் வேணும்னு அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன கொடுக்காம இருந்துருவானா? இங்க பாருங்க சார், நிலத்தை ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பாத்தியக்காரனுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இன்ன காரணத்துக்காகத்தான் அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்துது அப்படின்னு தெளிவா நோட்டீஸ் கொடுக்கணும்னு ஒரு சட்டமே இருக்கு. சும்மா நீங்க பாட்டுக்கு மொட்டை தலையன் குட்டையில விழுந்த மாதிரி எழுதி கொடுன்னு கேட்டா கொடுத்துருவானா அவன்? ஏய் அல்ல கைங்களா, அடுத்தவன் பேச்ச கேட்டு ரொம்ப ஆடினீங்கன்னா அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு இருக்காது. ஒருங்க தம்பி, ஏன் கோவப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் தாசில்தாரை பார்த்து பேசிக்கங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். அடடே வாப்பா, என்ன விஷயம்? ஏதாவது ஆர்டிஐடிஏ ஃபைல் பண்ணுவான், அதான் விவரமான ஆள் கூட வந்திருக்கிய. சொல்லு, ஆர்டிஐ ஃபைல் பண்ணிடலாமா? சொல்லுப்பா, ஏதோ சொல்லணும்னு வந்திருக்க. சார் உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? இன்ஃபார்ம் பண்ணாம என் இடத்துல கை வச்சது தப்பு சார். தப்பு சரின்னு சொல்றதுக்கு யார் நீ? ப்ளூ இங்க்ல எழுதுற நீயே இவ்வளவு யோசிக்கிறப்ப பச்சை இங்க்ல கையெழுத்து போடுற நான் எவ்வளவு யோசிப்பேன். லேப் டெஸ்ட் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஏதோ அனுப்புனிய ரிப்போர்ட் இந்த இதை எடுத்துட்டு போய் சாம்பிராணி போடு. என்ன பாக்குற? இது பெரிய பெல்ட். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான். புரியுது இல்ல? வேலையை பார்த்துட்டு போயா. உன் புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு தரேன், கடை கண்ணி வச்சு பழச்சுக்கோ. மாப்பிள, பணிஞ்சு போறதை விட அழிஞ்சு போறது மேல். இவர் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. யோ என்ன சார் தப்பு? கலெக்டருடைய பதவியை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணிருக்கீங்க. இதுக்கும் சேர்த்து அனுபவிக்க போறீங்க சார். மாமா எழுந்துரு மாமா. என்னையா பாக்குற? கலெக்டருக்கு அனுப்பின பெட்டிஷனோட அக்னாலஜ்மெண்ட் என்கிட்ட இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு எங்க போனாலும் என்னால ஜெயிக்க முடியும். எந்த இங்க யூஸ் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன எழுதுறோங்கிறது தான் முக்கியம். உன் பச்சை இங்க எடுத்து உன் மூஞ்சில தடவிக்கும். தாசில்தார் சேர்னா ஏடிஎம் மிஷின் நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இது ஒரு பாடம். அடிக்கிற இந்த சேர்ல நீ உட்கார போற நாள் ரொம்ப கம்மிடா. சூப்பர் மாப்பிள, சூப்பர். சும்மா பிரிச்சு மேஞ்சிட்ட. பாயிண்ட் எடுத்து டக்கு டக்கு நீ வச்ச உடனே அவனுக்கு அப்படியே சும்மா டவுசர் கலண்டுருச்சு. உனக்குள்ள இப்படி ஒருத்தர் இருக்காங்கிறதே இன்னைக்கு தான்ப்பா தெரியும். பாக்கெட்ல ஏதாவது ஒரு 100 ரூபா இருக்கு? எதுக்கு? வறட்சியா இருக்கு, கள்ளக்குறிச்சி வரைக்கும் போயிட்டு வந்துடலான்னு பாக்கிறேன். தெரியும் தெரியும். மாப்பிள ஏத்திட்டு வந்து ஸ்ட்ராங்கா யோசிப்போம் வா. சரி வா. கிணத்துக்குள்ளலாம் யாரும் எட்டி பார்க்க கூடாது. துணிலாம் துவைச்சு காய போட்டதுக்கு அப்புறம் நானே குளிப்பாட்டி விடுறேன், சரியா?
இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாளியா வருது? அதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனா? போங்க, நானே இறங்குறேன். மாமா நீங்க இருங்க, நான் குதிக்கிறேன். அப்பா நான் குடிக்கிறேன்ப்பா. இருங்கப்பா நீங்க. சித்தப்பா, நான் பாத்துக்க மாட்டேனா? பாடி யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது? அதோ அந்த பொண்ணு தாங்க. உட்காருமா உட்காருமா. இதுல சிவா யாரு? எதுக்காக சார் என் பையனை கேட்குறீங்க? ஒரு சின்ன என்கொயரி, இன்ஸ்பெக்டர் வர சொன்னாரு. வா சிவா. இருங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாயா. டேய் எதுக்கு கூட்டி போறாங்க? உழைச்சிருவோம் நான் செய்யல சார். கம்முனு உட்கார. பண்றதெல்லாம் திருட்டு வேற. கம்முறியா? சார் நான் செய்யல சார். சார் ஊர் உலகத்துல தப்புலாம் என் தலை கிட்ட நான் என்ன சார் பண்ணுவேன்? சார் சார் நான் செய்யல சார். யோ எஸ்ஐயா இருந்துட்டு நீ கழட்டுக்கு கூலிங் கிளாஸ் வேற கழட்டியாத. எம்எஸ் நகர்ல ஆக்சிடென்டா, போய் என்னன்னு பாரு. யோ உங்களை தானே சொல்றேன், பயங்க வந்துட்டான ஆளும் லுக்கு விடுறானா லுக்கு. நீதான் சிவாவா? செத்து போன குழந்தை வேலு பொண்ணுக்கும் உனக்கு ஏதோ சிகிலி ஜிப்பாவாமே. சா வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? யோ அவன் டெத்த டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுதியா? நீங்க என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது சார். புரியுதுல்ல? இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை கொடுத்துரு. உனக்கு கட்சியில போஸ்டிங்கு, இடத்துக்கு பட்டா எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். சமுதாயத்துல அக்கறை காட்டுறேன்னு உன் சொந்த வாழ்க்கையை அழிச்சுக்காதையா. போய் உழைக்கிறதுக்கு வழிய பாரு. உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சமுதாய அக்கறை லாப நஷ்டம் பார்த்து வராது சார். நான் யாரு என்னன்னு தெரியாம என்ன கூப்பிட்டு பேரம் பேசுறீங்கல்ல, இதுல இருந்தே தெரியுது நீங்களும் இதுக்கு உடன்தானே. தொப்பி பத்திரம் சார்.
சிவா, மக்கள் யாரும் தாங்களாவே ஏமாறுறதில்ல, அடுத்தவங்களால ஏமாத்தப்படுறாங்க. விறகுக்குள்ள தீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்குள்ள புரட்சி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஏதோ மலிவு விலையில அட்வைஸ் பண்றவன், அவ்வளவுதான். ஆனா நீ களத்துல இறங்கி போராடுற. எனக்கு எட்டுற வரைக்கும் தான் நான் ஏத்தி விட முடியும். வீதியை நீதான் ஏறணும். மதம் பிடிச்ச யானையை கூட ஒரு சின்ன அங்குசம் அடக்கிருமாப்ல. அநியாயத்தை பார்க்கும்போது அதை அடக்கிறதுக்கு நீ அங்குசமா மாறணும். பலியாக்கிட்டாங்க மாமா. அது யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன் மாமா. தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் எம்எல்ஏ உலகநாதனோட அத்தனை சொத்து மதிப்பையும் கேட்டு நான் ஆர்டிஐ ஃபைல் பண்றேன். எனக்கு ரெசிப்ட் கொடுங்க. இத வாங்கி என்ன பண்ண போற? தப்பு. சட்டப்படி நீங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதே தப்பு. தலைவரே, உங்க சொத்து மதிப்பை கேட்டு சிவா ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்கான். கட்சி தலைவருக்கே பயப்பட மாட்டேன் நானு. நான் ஏன் இவனை கண்டு பயப்படணும்? ஆமா, ஏன் சொத்து கணக்கு கேட்டு இவன் என்ன பண்ண போறான்? வேற எதுக்கு? எலெக்ஷன் வருது இல்ல, உங்க ஃபீஸ கொடுங்க தான். ஓஹோ, நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா. ஆற்றலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா. நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா தோழா. ஆற்றலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா. வேருக்கு வழிவிடாத மண்ணும் ஏதடா தோழா. ஊருக்கு உதவிடாத வாழ்க்கை வீணடா. சோம்பல் முறிப்பவனை சோதனை நெருங்கி வரும். சோம்பலை எரிப்பவனை சூரியன் வணங்கிவிடும். பொது நலத்தை தாங்கி பிடி, வானம் நுழைவு வாயிலாகும். சுயநலத்தை தூக்கி எறி, உன் கல்லறை கோயிலாகும். நீ வாடா வாடா வாடா. நீ வாடா வாடா வாடா. நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா தோழா. ஆற்றலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா. பொங்க வேண்டும் இளைய ரத்தம், செய்ய வேண்டும் நாட்டை சுத்தம். ஓங்க வேண்டும் நமது சத்தம், ஒழிய வேண்டும்
கை வைத்தால் அசையும் மலையடா. அமைதியா இருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடம் கட்டதுல ஊழல் பண்ணிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும். எம்எல்ஏ அநியாயத்தை தட்டி கேட்கணும். ஓகே ஓகே, உங்க உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள முக்கியமான 3 பேர் உள்ள வாங்க, பேசலாம். டேய், நீங்க உள்ள வாங்கடா. நீங்க வாங்க சார். இப்ப முடிச்சு என்ன புண்ணியம்? பாத்துனடி. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி சார். உங்க கவனத்தை எங்க பக்கம் திருப்பறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. தப்பு நடக்குதா இல்லையான்னு சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்க தானே சார் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தட்டி கேட்க புறப்பட்டேன். எல்லா தகவலையும் உங்களுக்கு அனுப்புனேன் சார். ஆனா எதுவுமே உங்களுக்கு வந்து சேரல. அதுக்கு உண்டான ஆதாரத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் சார். யாரானாலும் தண்டிப்பதுவே நல்ல ஆட்சி. மனித உரிமை மீறிடாமல் ஆளும் ஆட்சி மக்கள் ஆட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தோட முதல்வர், நாங்க உங்களை நம்பிதான் சார் வந்திருக்கோம். சட்டங்கள் இல்லையா மக்களுக்கு? திட்டங்கள் இல்லையா? சட்டங்கள் மக்களுக்கு என்பதை மாற்றிடுவ மக்களே சட்டம் என்ற நிலையை நடந்த தவறுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். இன்றைய இளைஞர்கள் ரொம்ப பொறுப்பா இருக்கீங்க. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப். தேங்க்யூ சார். ஒரு ஆபீசர் வந்தா எந்திரிச்சு நிக்க மாட்டியா? எதுக்கு? எதுக்கா? வந்து கவனிச்சுக்கிறவன. வா வா, வந்து கவனிச்சுக்க. குட் மார்னிங் சார். சார் நீங்க போலாம். இதை ஃபேக்ஸ் பண்ணுமா? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது, நீ வேற வேலை தட வேண்டியது இருக்கும். சரிங்க சார். என்னன்னு பாரு. குடியா வச்சுட்டு பயா வந்துட்டானுங்க. சஸ்பெண்ட் ஆர்டர் வந்திருக்கியா? உனக்கு வந்திருக்கா? இதுல என்னையா உனக்கு சந்தோஷம்? அந்த பிஏக்கு போன படியா என்னன்னு கேட்கலாம். ஆர்டர் அவருக்கு தான். காந்தி, என்னங்க? டூட்டிக்கு நேரம் மச்சான், அந்த தொப்பி எடுத்துட்டு வா. உன் பிள்ளைக்கு தொப்பி எடுத்து விளையாடுறதே வேலையா போச்சு. விழுப்புரம் மாவட்டம் ஆட்சித்தலைவர் திரு கண்ணன் ஏழுமலை அவர்களின் அதிரடி நடவடிக்கையில் கலெக்டர் உதவியாளர் பொன்னுசாமி, தாசில்தார் அலெக்சாண்டர், பிடிஓ ராமசாமி, காவல்துறை ஆய்வாளர் திரு சொக்கலிங்கம் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். யாரை பத்தியுமே கவலைப்படாம இந்தாங்க தொப்பி. தொப்பி பத்திரம் சார். 4 பேருக்கு வேலை போச்சு. விளையாட்டா நினைச்சேன், விருட்சமா வளர்ந்து நிக்கிறான். இனி அவனை விட்டு வைக்க கூடாது. 2ஆம் ஜாமம் 3ஆம் நாளிகை, நல்ல நேரம், எதிரியே இல்ல, அமோகமா பண்ணுங்க.
நான் எதிர்பார்த்தேன். சூப்பர் மச்சான், வெரி குட். நெட்வொர்க் அலுவலகம் அடியாட்கள் மூலம் நொறுக்கப்பட்டது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ உலகநாதனின் அராஜகம். கோழி உருட்டு நேரத்தை பாரு, அவன் தலை உருதுன்னு கவலைப்பட்டு இருக்கான். தலைவரா எதுக்கு அவசரப்பட்டீங்க? என்ன போங்க, எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கேபிள் சேனல்ல போய் அடிச்சு உடைச்சிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும் தெரியுமா? ஏதோ சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்கான்னு சந்தோஷமா இருந்தேன். நீங்க செய்யறத பார்த்தா உங்களோட சேர்த்து என்னையும் உள்ள கொண்டு போய் வச்சிருவீங்க போலயே. என்னையா நான் உள்ள போறேனே முடிவு பண்ணிட்டியா? இந்த மாதிரியா, நான் எம்எல்ஏ மட்டுமல்ல, மாவட்ட செயலாளரும் கூட. 6 எம்எல்ஏ என் கூட இருக்காங்க. என்ன ஒரு வயல ஒண்ணும் செய்ய முடியாது, ஞாபகம் இருக்கட்டும். சாமி, கட்டா என்ன சொல்லுது? தலைவரே, நீங்க சைரன் வச்ச கார்ல போறது உறுதி. எங்களுக்கெல்லாம் சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கி கொடுத்தவன் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்காமல சென்னையில இருந்து வருவான். பிணையில ஊத்தி அவன் வாயில. தலைவரே, கலெக்டர் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் என்ன தாண்டி தான் உங்ககிட்ட வரணும். This is too complicated. Yes, ma'am. என்ன கலெக்டர் சார், சிஎம் டெல்லி போன நேரம் பார்த்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க? திஸ் இஸ் a மேஜர் ப்ராப்ளம் மேடம். ஹோம் செக்ரட்டரியோட சஜஷன் என்ன? சிஎமோட ஆர்டர் இல்லாம எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது மேடம். ஆல்ரெடி சிஎம்க்கு மெசேஜ் பண்ணியாச்சு. ஹலோ, சிஎம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. தப்பு செஞ்சவங்க எந்த கட்சி எம்எல்ஏ இருந்தாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ப்ரொசீட். ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ. நம்ம ஆளுங்கட்சி எம்எல்ஏ, மேலும் மாவட்ட செயல் வாரண்ட் இருக்கா? எல்லா ஆர்டரையும் ப்ராப்பரா வாங்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். இந்த சிஎம் ஊர்லயே இல்ல, டெல்லிக்கு போயிருக்காங்க. எப்படி வாரண்ட் வாங்க முடியும்? என்ன கதை விடுறீங்களா? கடமை செய்ய தடையா இருந்தாலும் சொல்லி மேல ஒரு கேஸ போடு. நீங்க முறையில செய்வீங்க சார். நான் என்ன சொல்ல வந்தேன் சார், நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா டீசெண்டா போலாம் சார். நீ ஏண்டி அழுகுற? நான் என்ன ஜெயிலுக்கு போறது புதுசா? வேலையை பாரு. ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு போலீஸ் பேட்ரோல் வேன், 4 வேன் நிறைய போலீஸ். ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நான் இழைச்ச காசு ஒன்று போகல. சார், நீங்களே ஒரு
ஆளுங்கட்சி எம்எல்ஏ உங்க ஆட்சியில உங்களே கைது செய்யறாங்களே ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லவங்களுக்கு சோதனை வர்றது சகஜம் தானே. பள்ளிக்கூடம் கட்டினதுல பல கோடி மோசடி பண்ணதா சொல்றாங்க. என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? காலம் பதில் சொல்லு. எனக்காக பொதுமக்கள் யாரும் தீ குளிக்க கூடாது, யாரும் தீ குளிக்க கூடாது. இந்தாலே ஊத்தி குளிக்கிறோம் போல இருக்கு. தலைவா, சைரன் வச்ச கார்ல போறது உறுதின்னு சொன்னேன்ல, உன் வாயில பாத்தி இல்ல. பாவி, எந்த சைரன் யார் சொன்ன? ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவை கைது பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சியில இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தாலே போதும். அது ஆளுங்கட்சியா இருந்தா என்ன, ஆளாத கட்சியா இருந்தா தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. எம்எல்ஏ கைத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை விடுங்க. ஆர்டிஐ ஃபைல் பண்ணி அத்தனை பேரையும் உள்ள தள்ளாரே சிவா, அவர் யார் தெரியுமா? என் கடை கஸ்டமரு. தினமும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து என் கடையில டீ குடிப்பாரு. அப்படியா? வணக்கம். உங்க ஊர் எம்எல்ஏ கைதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுல, இனிமே பாருங்க. இந்த அதிரடி கைது நடவடிக்கை பத்தி உங்க கருத்து? நல்லாச்சு நடக்குது, வேற என்ன சொல்ல? ஆர்டிஐ என்ன நிறைய பேத்துக்கு தெரியாது. யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிற இந்த சட்டத்தை பத்தி பள்ளிக்கூட புத்தகத்துல பாடமாவே வைக்கலாமே. நல்ல விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா ஊழல் செய்த அரசியல்வாதியின் முகத்திரையை கிழித்து வெளியுலகுக்கு அடையாளம் காட்டிய சிவாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த புள்ளைய பெத்தவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. சிவா போற இந்த ஊர்ல நானும் போறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஒரு நரகாசுரனை வதம் செய்ததை நாம் எல்லாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம். அதே போல் எம்எல்ஏ உலகநாதன் கைதானதை இந்த தொகுதி மக்கள் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. புதிய தலைமுறை டிவிக்காக உளுந்தூர்பேட்டை தொகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கண்ணன் மற்றும் மேகனா. நிஜமாவே உன் கூட உறுதியா இருக்கு. என்ன பெத்தவங்க என்ன சமுதாயத்துல விதைச்சாங்க. ஆனா நீ சமுதாயத்தையே எனக்குள்ள விதைச்சிட்டு எங்க எல்லாரையும் விட்டு போயிட்டே மாமா. என்ன ஊரை கொண்டாடுது, நான் உன்னை கொண்டாடுறேன் மாமா. நீதான் மாமா எல்லாம், நீதான். இது முடிவல்ல, தொடக்கம்தான். இனி வரும் காலம் உங்கள் கையில். பாரத புரட்சிக்கு வித்திட்டவன் அன்றைய பகத்சிங், தகவல் புரட்சிக்கு வித்திட்டுள்ளவன் இன்றைய சிவா. எரிந்து போன மிச்ச சொச்சங்களிலிருந்து எழுந்து வருமாம் பீனிக்ஸ் பறவை. இன்றைய இளைஞர்களும் எழுந்து வருவார்கள் அலை அலையாய் புதிய பாரதம் காண. அன்புடன் மனுக்கண்ணன். நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா. ஆற்றலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா. நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா தோழா. ஆற்றலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா. வேருக்கு வழிவிடாத மண்ணும் ஏதடா தோழா. ஊருக்கு உதவிடாத வாழ்க்கை வீணடா. சோம்பல் முறிப்பவனை சோதனை நெருங்கி வரும். சோம்பலை எரிப்பவனை சூரியன் வணங்கிவிடும். பொது நலத்தை தாங்கி பிடி, வானம் நுழைவு வாயிலாகும். சுயநலத்தை தூக்கி எறி, உன் கல்லறை கோயிலாகும். நூற்றாண்டின் தொடக்கம் ஒரு நொடியில் தானடா தோழா. ஆற்றலுடன் கை வைத்தால் அசையும் மலையடா.